உலகம் முழுக்க கிரிக்கெட் போட்டிகள் ஒரு பக்கம் பரபரப்பாக எங்கெங்கேயோ நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் ஒட்டுமொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வைக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக ஃபிஃபாவோட கிளப் வேர்ல்டு கப் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உலகத்திலேயே பார்வையாளர்கள் அதிகமாக இருக்கிறதும் ரசிகர்கள் அதிகமாக இருக்கிறதும் அப்படின்னா அது கண்டிப்பாக கால்பந்து விளையாட்டுக்கு தான். அப்படிப்பட்ட கால்பந்து விளையாட்டில் மிகவும் முக்கிய அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு கிளப் அணி அப்படின்னா அது ரியல் மேட்ரிட். இந்த அணி இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சிக்கலில் மாட்டியிருக்காங்க. அது என்ன, அதுலேருந்து அவங்க மீண்டு வரதுக்கு தீர்வு இருக்கா அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரியல் மேட்ரிட் அணியை பொறுத்த வரைக்கும் இந்த கிளப் வேர்ல்டு கப்பில் குரூப் ஹெச் பிரிவில் இடம்பெற்றிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு போட்டியில் விளையாடி முடிச்சிருக்காங்க. அந்த போட்டி அப்படிங்கிறது அல்ஹலி அணிக்கு எதிராக விளையாடினாங்க. அந்த போட்டியில் அவங்க 1-1 அப்படின்னு ட்ராவில் முடித்தாங்க. இந்த போட்டியிலேயே அவங்களுக்கு ஒரு மேஜர் செட்பேக்காக அமைஞ்சிருந்த விஷயம் அப்படின்னா அந்த அணியோட நட்சத்திர வீரரான எம்பாப்பே அந்த போட்டியில் பங்கேற்காதது அப்படிங்கிறதான். ஏன்னா அந்த போட்டிக்கு முந்தைய நாள் அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்படுறாரு. அப்போ அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு இரைப்பையில் ஒரு சின்ன தொற்று அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அதனால கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்கும் அவர் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால முதல் போட்டியில் அவரால் பங்கேற்க முடியாத சூழல் அப்படிங்கிறது உருவாச்சு. ஸோ அந்த போட்டியில் அவருக்கு பதிலாக ஒரு இளம் வீரரை களமிறக்குனாங்க. அந்த வீரர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கொன்சாலோ கார்சியா. இவரை தான் களமிறக்குனாங்க. அவருமே எம்பாப்பேயோட இடத்த ரிப்ளேஸ் பண்ணுறதுங்கிறது கஷ்டம் தான். இருந்தாலுமே தன்னால் முடிந்த பங்களிப்பை கொடுத்து அந்த ஒரு கோல் அவர் தான் பதிவு பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் அதற்கு எதிரணி பதில் கோல் போட்டனால அந்த போட்டி ட்ராவில் முடிஞ்சது. இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா புள்ளிப்பட்டியலை பொறுத்த வரைக்கும் ரியல் மேட்ரிட் அணி 2வது இடத்துல இருக்காங்க. ஆனால் இதுக்கு அடுத்த போட்டி அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான போட்டியாக இருக்குது. ஏன்னா இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அணிக்கும் இந்த குரூப் பிரிவுகளில் 3 போட்டிகளில் விளையாடுவாங்க. ஏற்கனவே ஒரு போட்டி ட்ராவில் முடிஞ்சிட்டனால இந்த 2வது போட்டியில் வெற்றியை பதிவு செஞ்சாதான் அவங்களால அடுத்த சுற்றுக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பஷூகா அணியோட இவங்க பலப்பரீட்சை நடத்த இருக்காங்க. இந்த போட்டியிலையும் எம்பாப்பே கலந்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இது அந்த அணிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வாழ்வாசாவா போட்டியில் அணியோட நட்சத்திர வீரர் இல்லாமல் பங்கேற்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டமான சூழலாக இருக்கும் அப்படிங்கிறது விளையாட்டை பற்றி தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் இவருக்கு பதிலாக அதே இளம் வீரர் தான் இந்த முறையும் களமிறங்குவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கார்ஷியா மேலே இந்த முறை ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருக்கு. அதை அவர் பூர்த்தி பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஒருவேளை இந்த போட்டியும் ஒரு ட்ரா ஆகுது இல்லை இந்த ரியல் மேட்ரிட் அணி தோல்வியை தழுவுறாங்க அப்படின்னா அதற்கு அடுத்ததாக இருக்கிற அந்த கடைசி போட்டி, அந்த போட்டிக்கு கண்டிப்பாக எம்பாப்பே என்ட்ரி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த போட்டியோட முடிவு வரைக்கும் இவங்க காத்துட்டு இருக்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது உருவாகும். ஆனால் ஏதாவது மேஜிக் நடந்து அந்த 2வது போட்டியிலே இவங்க வெற்றியை பதிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த சுற்றுக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாகும். ஸோ இது எல்லாம் எப்போ நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட ரியல் மேட்ரிட் வீரர்கள் காத்திருக்காங்க. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் நாளை நள்ளிரவு 12:30 மணிக்கு இந்த போட்டி அப்படிங்கிறது நடக்க இருக்கு.